இன்றைக்கி இந்த ஷவுமியோட பவர் பேங்க் 4i 20,000 இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோம். ஒரு யூசர் மேனுவல். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பேங்க். ஸோ இது மிலிட்ரி க்ரீனு. ஸோ ஒரு யூஎஸ்பி C to C கேபிள். ஓகே, இது ஸோ இந்த பவர் பேங்கோட பாக்ஸோட அவுட்டர் வியூ பார்த்துடலாம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு யூஎஸ்பி சியில் வந்துட்டு இன்புட்டு அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்துட்டு ஒரே போர்ட்லேயே பண்ணும். அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டிசைன் வந்துட்டு இதில் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷனு, 12 months வாரண்ட்டி, இது எல்லாத்துலேயும் கொடுக்குறது தான். இது ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அவுட்புட்டில். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மொபைல்ஸ் இல்லை என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோமோ, டிடபிள்யூஎஸ் அந்த மாதிரி என்னென்ன மொபைல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் இதில் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்துட்டு ஓவர் கரண்ட் போகக்கூடாது. அந்த ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா டிவைஸ்லையுமே அது இன்பில்டாக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக இவங்களும் வந்துட்டு சரி. இது ஷாமியோட பவர் பேங்க் 4i 20,000 mAh பவர் 33 வாட் சோனிக் சார்ஜ். இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆலிவ் க்ரீன் இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 செல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 mAh பவரில் 7.4 வோல்ட்டு 74 வாட் ஹவர். இதில் இந்த பேட்ரி வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது வந்துட்டு 20,000 mAh பவர். இதில் இன்புட் போர்ட் வந்துட்டு டைப் சி. இது வந்துட்டு என்னென்னா 15 வாட் வரைக்கும் 5 வோல்ட்டில் 3 ஆம்ஸு 15 வாட்டு இன்புட்டும் எடுத்துக்கும். அடுத்து 20 வாட் இன்புட்டும் எடுத்துக்கும். மேக்ஸிமம் இது சார்ஜிங் வோல்ட் வந்துட்டு 22.5 வாட் வந்துட்டு இன்புட் ஸ்பீட் இருக்கும். இன்புட் வந்துட்டு டைப் சி டைப் ஏ 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சியில் வந்துட்டு ஒரு போர்ட்டும் டைப் ஏல 2 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சியில் வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட் வந்துட்டு 33 வாட் வரைக்கும் டைப் சியில் கொடுத்துருக்காங்க. டைப் ஏல வந்துட்டு டைப் ஏல மேக்ஸிமம் 10 வோல்ட்டு 2.25 ஆம்ஸ் விச் மீன்ஸ் இது வந்துட்டு 22.5 வாட் அதில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணும் டைப் ஏல மேக்ஸிமம். டைப் சியில் வந்துட்டு 33 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கும் அவுட்புட்டு. இதில் டர்போ சார்ஜிங் வந்துட்டு எம்ஐ ஃபோனுங்களுக்கு மட்டும் அப்ளிகபிள். மற்ற மொபைலுக்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் காமிக்கும். ஸோ நம்ம டர்போ சார்ஜர் வந்துட்டு எம்ஐ பிராண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதை ஃபில் பண்ண முடியும். மற்றபடி அதை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான். ஸோ பேக் டு பவர் பேங்க். இதில் நமக்கு வந்துட்டு ஒரு யூஎஸ்பி சியும் 2 யூஎஸ்பி ஏவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 எல்இடி இண்டிகேட்டர். எல்இடி இண்டிகேட்டர் வந்துட்டு 4 லைட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு 25% சார்ஜ் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் ஒரு லைட்டு இருந்துச்சு அப்படின்னா 25%, செகண்ட் எல்இடி 50%, தேர்ட் எல்இடி 75, ஃபோர்த் எல்இடி 100%. ஸோ எது பிளிங்க் ஆகுதோ அது வந்துட்டு 75%. இப்போ தேர்ட் லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகுது அப்படின்னா 75%ல் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு மேட் ஃபினிஷு ஆலிவ் க்ரீன் இதுதான் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது பெருசாக தான் இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஓகே தான். ஓகே, இந்த பவர் பேங்க் வந்துட்டு இப்போ நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட வந்துட்டு ரியல்மியோட 10 Pro மாடல் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இதை கூட கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் பண்ணுது. ஃபஸ்ட்டு டைப் சி டு டைப் சி இதில் செக் பண்ணுவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது வந்துட்டு இந்த கேபிளை நம்ம எம்ஐ ஃபோனில் எதையாவது கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு டர்போ சார்ஜிங், டர்போ சார்ஜிங் அப்படின்ற மாதிரி ஷோ ஆயிருக்கும். இதில் வேற பிராண்ட் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே தான், ஆனால் எந்த அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு சார்ஜ் போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதை வந்துட்டு லாஸ்ட் காமிக்கிறேன். இப்போ டைப் ஏல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னவா காமிக்குது, இல்லை எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ சார்ஜ் ஆகுது, ஜஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் காமிக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம ஒன்று சொன்ன மாதிரியே டைப் சியில் மட்டும்தான் மேக்ஸிமம் பவர் வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. விச் மீன்ஸ் இதில் வந்துட்டு டைப் சியில் மட்டும்தான் மற்ற மொபைல் ஏதாவது கனெக்ட் பண்ணால் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். டைப் ஏல நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் சார்ஜிங் ஆகும், அது நார்மலான சார்ஜிங் தான் இருக்கும். இதுவே வந்துட்டு டைப் ஏல எம்ஐ ஃபோனு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 30 to 27 வாட்டு 25 வாட் வந்துட்டு அவுட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. மற்றபடி டைப் ஏல மற்ற பிராண்டுக்கு நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஓகே, பேக் டு சி போலாம். ஸோ சி டைப் வந்துட்டு நமக்கு என்னென்னலாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சியில் வந்துட்டு இன்புட்டும் சி தான், அவுட்புட்டும் சி தான். இதில் ரெண்டுமே வந்துட்டு சியில் மட்டும்தான் மேக்ஸிமம் வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இன்புட்டும் வந்துட்டு நமக்கு 22.25 வாட் வந்துட்டு இன்புட்டு டைப் சியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 33 வாட் வந்துட்டு டைப் சியில் தான் வந்துட்டு அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நமக்கு ஷோ ஆச்சு இல்லைங்களா, அது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, எவ்வளோ ஸ்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்துலாம். இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு 8:55. ஓகேங்களா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ஏறுது. அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம இந்த பவர் பேங்க் இந்த டைம் எதுக்கு நம்ம வாங்கணும், எதுக்காக இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வர டைம் வந்துட்டு இனிமேல் எல்லாமே வந்துட்டு ரெய்னி சீசன் தான். ரெய்னி சீசனில் மேக்ஸிமம் இடத்துல வந்துட்டு பவர் கட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்போது இல்லை லாஸ்ட் டைம் நமக்கு இந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு பவர் இல்லாமல் மொபைல் மட்டும்தான் ஒரே சோர்ஸாக இருக்கும் நம்ம டைம் பாஸ் எல்லாத்துக்கும். அப்படின்னும் போது நம்ம மொபைலில் சார்ஜ் தேடி எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருப்போம். அதனால தான் வந்துட்டு முன்னாடியே நான் ஒரு அவேராக இதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள்லாம் வந்துட்டு இதை பை பண்ணிக்கலாம். இது டீசெண்டான பவர் பேங்க்கு, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அவ்வளோதான். ட்ராவல் டைமில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்றதுனால. ஏன்னா இப்போதைக்கு நான் பார்த்து இருக்கிறதுல ஒரு பிராண்ட் அப்படின்னா ஷவுமியில் நல்ல பவர் பேங்க் தான். ஏன்னா இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஷவுமியோட பவர் பேங்க் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு 10,000 mAh. ஸோ இது வந்துட்டு நல்லாவே இருக்கும். ட்ராவல் டைமில் எங்கேயாவது எடுத்து போட்டு போனோம் அப்படின்னா நல்ல பேக்கப் இருக்கும். ஸோ இந்த மொபைல் வந்துட்டு அரௌண்ட் நான் ஒரு 5 டைம் சார்ஜ் போடலாம். ஓகேங்களா, ஷவுமியோட எம்ஐயோட 13 Pro Max வந்துட்டு 3 டைம் சார்ஜ் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பவர் பேங்க் வச்சு. ஸோ நல்ல ஒரு பேக்கப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கு, அதோட அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இன்னும் பெட்டராகவே வந்துட்டு ஒரு வீடியோவை போடலாம். ஓகே, இது எவ்வளோ சார்ஜாக இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். நாம் இப்போ சார்ஜ் போட்டு மொத்தம் 9 நிமிஷம் ஆகுது. 9 நிமிஷத்தில் வந்துட்டு நமக்கு எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா 6% வந்துட்டு சார்ஜ் ஆகிருக்கு. 6% அப்படின்றது ஓகேவான்னு கேட்டால் ஓகே தான், டீசெண்டான சார்ஜிங் தான். ஏன்னா இந்த மொபைலோட பேட்ரி இப்போ கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோன்னா நியர்லி 5000 mAh இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது சார்ஜிங் வந்துட்டு 9% ஏறினது ஓகே தான். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்த அந்த போர்ட்ரானிக்ஸ்
வயர்லெஸ் சார்ஜர் வந்துட்டு இதோட நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அது வந்துட்டு இன்னும் நல்ல வேகமாகவே சார்ஜ் ஆச்சு. நான் இதில் அது எதிர்பார்த்தேன், ஆனால் அந்தளவுக்கு இது கொடுக்கல. ஸோ அது இதோடவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு இவங்க ஷவுமி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு பிராண்ட் அப்படின்னு செக் பண்ணும்போது ஷவுமி இருக்குது. மற்ற வகையில் பார்க்கும்போது போர்ட்ரானிக்ஸ் அது வந்துட்டு நல்லாவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு போகிறது இனிமேல் பெட்டராக இருக்கலாம். நான் அது எந்த மாடல் அப்படின்றத டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களை ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ. பை பை.